இங்க இருக்கா வந்திருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்கார், கேட்டுங்க. உன்னை யாரு இங்க உள்ள விட்டது? அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை யார் உள்ள விட்டது? நான் யார் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் நீங்க யாருங்கிறதே தெரியாது. நான் சொல்றேன். இப்ப நீங்க எக்ஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் செல்வநாயகம் ஃபிஷிங் கார்பரேஷன். மிஸ்டர் செல்வநாயகம், இந்த ஆபீஸ்க்குள்ள நீங்க வரக்கூடாது. என் ஆபீஸ்க்குள்ள வந்து என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள யாரு? அத கோர்ட்ல கேளுங்க. மிஸ்டர் செல்வநாயகம், அப்படிதான் பதட்டப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர், பாவம் ஒரு வயசானவர், திடீர்னு எதையுமே அவர்கிட்ட இப்படி சொல்லிடக்கூடாது. நான் சொல்றேன். யூ see மிஸ்டர் செல்வநாயகம், உங்களோட அண்ணனும் அண்ணியும் இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் என்னோட பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப புரியுதா? இனிமே இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் இவருதான். நீங்க போகலாம். நன்றி கட்ட நாய். முறைக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, போக வேண்டியதுதான். என்ன தம்பி? செல்வநாய சிங்கமான மனுஷன். அவருக்கே புண்ணாக்கு போட்டு தண்ணி காட்டிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு தம்பி. வாங்க தம்பி. என்ன தம்பி என்ன சுத்தி முறுக்கு புழியறீங்க? முதலியார், இந்த சீட்டை விட்டு எழுந்திருக்க. ஏன் இதை விட பெருசா போட போறீங்களா? வேணாம் தம்பி, இதே கச்சிதமா இருக்குது. இதுல உட்கார்ந்தே 20 வருஷமா அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கேன். எழுந்திரியா, வெளியே போயா. என்கிட்ட விளையாடுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். இங்க எல்லாம் நான் விளையாடுறது. நம்ம போறோம் பாருங்க ஹோட்டலுக்கு, அங்க. ஏய், மரியாதை எழுந்துரு. எழுந்திருக்கிறதுல மரியாதை வேற என்ன? 20 வருஷமா கை நீட்டி சம்பளம் வாங்கின முதலாளியே இவ்வளவு சுலபமா தூக்கி எறிஞ்சிட்டியே. நாளைக்கு எனக்கு இதே தானே கதி. நீங்க சும்மா இருங்க, அவன் கிடக்கிறான் கிழவன். நீங்க ஆகுமா? நீங்க சக்கரவர்த்தி ஆச்சுதே. வெளியே போட. ஒன்னத்தாண்டா போடா வெளியே. ஆமா, நம்மளதான் சொல்றாரு. அத வச்சுட்டு போ. இதை எடுத்துட்டு போ. என்ன ராஜன், உங்களை பார்க்கவே முடியல. கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். வாங்களே குளிக்கலாம். நான் காலையிலே குளிச்சுட்டேன். ராஜன், தேங்க்யூ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் இருங்க. dum dum
மயில போல இல்ல இல்ல யாரு சொன்னா என்ன என் மயில போல இல்ல இல்ல ஊரு ஊரு எல்லாம் தேடி பார்த்தே உங்களை போல யாரு ஓடியாரு சின்ன வயசு ஒரு குறையாச்சும் கூறு மயில 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 மச்சா இல்லையா இப்ப வீட்டுல ராத்திரியில் துணையாக வரலாமா மயில 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 என்னது இது? இதோ பாருங்க, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போய் இதே மாதிரி பெருசா ஒரு பங்களா கட்டணும். அந்த செல்வத்தோட வீட்டை விட நம்ம வீடு பிகா இருக்கணும். இத பாருங்கப்பா, இந்த பிளான் பிரகாரம் எனக்கு தனியா 3வது மாடியில ஒரு ஸ்விமிங் பூல் கட்டி தரணும். இன்ஜினியர் கிட்ட சொல்லியாச்சு. இதோ பாருங்க, மீதி பணத்துல பிக் பிசினஸ் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு நியாயமா படல. நியாயம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. பேசாம இருங்க. வாங்க 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 உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, சொத்து எல்லாம் திருப்பி ஆயிட்டு போலான்னு வந்திருக்கோம். சொத்தா? எங்க சொத்து? உங்களுக்கு ஏது சொத்து? எல்லாம் செல்வம் சம்பாரிச்சதானே. அது எங்களுக்கு தெரியுங்க. நீங்க தான் ராஜன் பேர்ல சொத்தை எழுதி வைங்க, சமயம் வர்றப்போ உங்க பேர்ல மாத்தி தரேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். இப்ப ராஜனை கேட்டா ஏன் சொத்து திருப்பி தர முடியாதுன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ, என்னங்க இது? அநியாயமா இருக்கு, அக்கிரமா இருக்கு, பகல் கொலையா இருக்கு. என்னங்க பேசாம இருக்கீங்க? வாயை திறந்து கேளுங்க. அவசியமா சத்தம் போட்டு கலாட்டா பண்ணா மானம் கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. செல்வம் உங்க பேர்ல எழுதி வச்ச சொத்தை அவன் கேட்கும் போது திருப்பி எழுதி தர மறுத்தீங்கல்ல, அது மாதிரிதான் இது. மரியாதை வெளியே போ. ஏன் இப்படி வயிற்றுல வாயில அடிச்சுக்கிற? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். தம்பி கேட்டப்போ ஒழுங்கா நாம கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா இப்ப நடு ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்காது. 3வது மாடியில ஸ்விம்மிங் பூல், பிக் ஹவுஸ். போய்